வாழ்க்கையில் நான் 20 வயசாக இருக்கும்போது பைபிள் காலேஜில் படிக்க போனேன் பாருங்கள். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய காரியம். பைபிள் காலேஜை விட அங்கே போதிக்கப்பட்ட நிறைய காரியங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக பைபிள் அது இதுன்னு போதிச்சாங்க. ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப அருமையாக என்னென்னா, ஒரு சபையோட கனெக்ட் ஆகிட்டேன் நான். எப்படியோ எனக்கே தெரியாமல் கடவுள் கிருபையாக என்ன ஒரு சபையில் கொண்டு போய் சேர்த்தா இருப்பாருங்க. அந்த சபையில் போதகர் பிரமாதமான போதகர், பாடல்கள் அற்புதமாக பாடுவார், பிரசங்கமும் பிரமாதமாக பண்ணுவார். அவர் 25 கிலோமீட்டர் தூரம், எங்கள் காலேஜிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரம், காரு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்க கிடையாது, தொத்திக்கிட்டு போயிடுவேன் நான். அங்கே காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெறும் ஆண்களுக்குன்னு ஒரு போதனை கொடுப்பார். உட்காந்துக்கிட்டு டேபிளில் பைபிளை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசுவார். 70-80 பேர் வந்திருப்போம். எங்கள் காலேஜில் நிறைய பேர் போவானுங்க. நான் கூட சேர்ந்து போக ஆரம்பித்தேன். இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது. 10 மணி வரைக்கும் போதிப்பார், 7லேருந்து 10 வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். 10:30லேருந்து எல்லாம் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க, குடும்பம்லாம் வந்துடும். குடும்பங்கள்லாம் வந்தோடனே பாட்டு ஆரம்பிப்பார் பாருங்க. இந்த தேர்ஸ் அ ஃபீலிங் இந்த அந்த பாட்டெல்லாம் அங்கே தான் கற்றுக்கிட்டேன், அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். பிரமாதமாக பாடுவார். அந்த இடத்தையே உலுக்கி எடுத்துருவார், அந்த மாதிரி பாடுவார். அவர் குரலும் அவர் பாட்டும் மியூசிக்கும் அந்த சபையில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பாருங்கள். அந்த சபைக்கு போய் அவருடைய உபதேசங்களை கேட்டு ஒரு நாளும் மிஸ் பண்ணுறதில்ல பாருங்கள். பனியானாலும் ஐஸாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் எதிர்த்து ஓடிடுவேன் நான். அந்த 3 மணி நேரம் போய் உட்காந்தா தான் எனக்கு திருப்தி. வெறும் ஆராதனைக்கு போனால் பத்தாது, உட்காந்து பேசுவார் பாருங்கள். கடைசியில் அவர்கிட்டே போய் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணேன் 6 வாரம். அவர் வீட்டில் தங்கியிருந்து அவர் கூட நல்லா பழகி பல காரியங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு சபையில் போய் இருந்ததன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டது. அங்கே தான் கற்றுக்கிட்டேன் எப்படி ஒரு சபையை நடத்தணும், சபையில் எது முக்கியம், எப்படி பாடல்களை முக்கியப்படுத்துவது, இதெல்லாம் எனக்கு அங்கே தான் புரிஞ்சுது பாருங்கள். பாடல்கள், ஜெபம், ஆராதனை, அப்புறம் பிரசங்கம், இதெல்லாம் எப்படி கலந்து வரணும் சபையில். அனாவசியமாக அதையும் இதையும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஆரம்பம் முதல் துவக்கம் வர பேக்டாக இருக்கணும், நல்ல அருமையான காரியங்களால் அடங்கி இருக்க வேணுங்கிறத பார்த்து கற்றுக்கிட்டேன் பாருங்கள். இல்லைன்னா நான் கற்றுக்கவே மாட்டேன். இங்கெல்லாம் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் பண்ணுவேன். வந்தபடியே வர்றது, 9 மணிக்குனா 9:30 மணிக்கு வர்றது, சிலர்லாம் 12 மணிக்கு வருவாங்க, ஏன்னா அப்போ தான் பிரசங்கம் தொடங்கும். அப்படி தான் இருந்திருப்பேன் நான். ஏன்னா அதுக்கு எனக்கு அதுதான் தெரிஞ்சுது, எனக்கு அதுதான் தெரியும். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஜனங்க சொல்லுவாங்க மெசேஜுக்கு போயிடுவோம் நம்ம. ரொம்ப ஆவிக்குரியவர்கள்லாம் நீங்கள் பாட்டு பாடுறதுக்கெல்லாம் வரமாட்டாங்க, முன்னால் ஜபத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. மெசேஜ் 12 மணிலேருந்து 1 மணிலாம் 12 மணிக்கு கரெக்டாக நுழைவாங்க. அவங்க வந்து மெசேஜை மட்டும் கேட்டு போவாங்க. மெட்ராஸ் கிறிஸ்தவர்கள் அவர்கள், விசேஷமானவர்கள். அவர்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, உங்கள் ஜபமும் தேவையில்லை, உங்கள் பாட்டும் தேவையில்லை, உங்கள் ஆராதனையும் தேவையில்லை. நீங்கள் அது வரைக்கும் லொட்டுன்னு ட்ரம் அடிச்சுட்டு தட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பாட்டை ஒருத்தராக வருவாங்க, முள்ளமாக பாடிக்கிட்டு கிடக்கணும், இவங்களுக்காக வெயிட் பண்ணணும். அப்புறம்